பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் மெல்பர்னில் திரும்ப நடக்க போகுது. அதுவும் எக்கச்சக்கமான பேர் வந்து பார்க்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 lakh கூட வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்பயுமே அந்த ஆல் டைம் ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல் டைம் ரெக்கார்டு அத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சுமாராக 3.5 லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க. அது எப்படி 3.5 லட்சம் பேர்னா ஒரு நாள் இல்லை, மொத்தம் 6 நாள் சேர்த்து. 6 நாளா? டெஸ்ட் மேட்ச்சே 5 நாள் தான், இதில் எப்படி 6 நாள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, டெஸ்ட் மேட்ச் அப்போல்லாம் 6 நாள் நடந்துச்சு. அது ஒரு தனி கதை, அது அப்புறமா சொல்கிறேன். இந்த கதைக்கு வருவோம். ஸோ 3.5 லட்சம் பேர் எதுக்கு அப்படி வந்து பார்த்தாங்கன்னா, டான் பிராட்மேன் இருக்கார்ல, ஆஸ்திரேலியாவோட லெஜண்ட், அவர் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து கேப்டனாக ஆகிறாரு. கேப்டனானே மொத்தம் 2 மேட்ச்சுமே தோற்றுறாரு. ஸோ 3ஆவது மேட்ச் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் மெல்பர்னில் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது அந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அடுத்த வர 3 மேட்சுமே ஜெயிச்சே ஆகணும். அப்போ தான் அவங்க ஆஷஸ் ட்ரோஃபியை திரும்ப வாங்க முடியும். ஸோ அதனால் கன்ஃபார்ம் விக்டரியை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அது மட்டும் பார்த்தா அதுக்குன்னு பிராட்மேன் இருக்கார்ல, அவர் பேக் டு பேக் டக் அவுட் ஆகிருக்காரு, அதுவும் இங்கிலாந்துக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸில் இருக்கிற பேட்ஸ்மேனு அப்போலாம் டெஸ்ட் மேட்ச்சே வருஷத்துக்கு ஒரு 4-5 தான் ஆடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுலேயும் டக் அவுட் ஆனால் அவருக்கான மதிப்பும் குறையும்ல. ஸோ அந்த ஒரு அவரோட ப்ரைடுக்காகவும் அவர் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் அவருக்கு அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோற்றுட்டாங்க, செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தோற்றுட்டாங்க, தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணோடனே ஓரளவுக்கு பேட்டிங் சர்ஃபேஸ். ஸோ அந்த ஒரு ரீசனால் ஒரு 200 ரன் அடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ 200 ரன் அடிக்கிறதே அங்கே கஷ்டம் தான். ஆனால் திக்கே அடிச்சிடுறாங்க. பேட்மேனும் பெருசாக அடிக்கல, ஒரு 13 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து இங்கிலாந்துக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஆனால் 9 விக்கெட் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் முடித்த டான் பிராட்மேன் செகண்ட் டே அன்றைக்கி டிக்ளேர் பண்ணிட்டார். என்னடா இன்னும் 1 விக்கெட் இருக்குது, அதுக்கு ஒரு 10 ரன் சேர்க்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் எதுக்காக டிக்ளேர் பண்ணாருன்னு இங்கிலாந்து டீமுக்கு புரியல. இங்கிலாந்து டீமும் அந்த டவுட்டோடையே பேட்டிங் ஆட வந்திருக்காங்க. வந்தோடனே சரமாரியாக விக்கெட்டை விட்டு தள்ளியிருக்காங்க. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஆல் ஓவர் இங்கிலாண்டுனே சொல்லலாம். ஸோ 76 ரன்னுக்கு 9 விக்கெட் அங்கேயே லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து கேப்டன் கப்பி ஆலன் என்ன பண்ணுறாருன்னா, ஓஹோ இதுதான் உன் ட்ரிக்கா, இந்த டைமில் நாங்கள் பேட்டிங் பிடிச்சா அவுட் ஆயிடுவோம், இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு கப்பி ஆலன் சிரிச்சிட்டு, சரி நானும் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 76 for 9 அப்படி இருக்கும்போது டிக்ளேர் பண்ணிடுறாங்க. பிராட்மேன் என்னடா நாம் போட்ட பாலே நமக்கு திரும்ப போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ பிச்சு இன்னும் வெட்டாக இருக்குது, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி இல்லை, இப்போ நாம் போனாலும் நமக்கும் அதே கதி தான். அதை புரிஞ்சுக்கிட்டு டான் பிராட்மேன் என்ன பண்ணாருன்னா, பேட்ஸ்மேன்ஸ் அனுப்பாமல் பவுலர்ஸ் அனுப்பியிருக்காரு. எப்படின்னா நம்பர் 9 பேட்ஸ்மேனும் நம்பர் 11 பேட்ஸ்மேனையும் ஓப்பனிங் ஆகியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படிலாம் அனுப்புனதில்லை. ஏன்னா நைட் வாட்ச்மேன் வேணால் நம்ம இறங்கி பார்த்துருப்போம், ஆனால் பவுலர்ஸே ஓப்பனிங் பேட்டிங் பண்ணி இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம். அப்படி போன பவுலரும் பால்லேயே டக் அவுட் ஆகிட்டு வந்துடுறாரு. அப்பயும் பேட்மேன் விடுவானாங்கிறாரு. ஸோ இருக்க எல்லா பவுலர்ஸையும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க பவுலர்ஸே நின்று மேட்சை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் போகிறாரு. அடுத்த நாள் பிச்சு இன்னும் வெட்டாக இருக்குது. ஸோ டான் பிராட்மேன் கடைசி வரைக்கும் டக் அவுட் விட்டு வெளியே வரவே இல்லை. அவரும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 97 for 5 அந்த டைமில் இப்போ வரண்டா அப்படின்னு சொல்லி டான் பிராட்மேன் அங்கே நடந்து வர்றாரு. ஸோ அந்த லெஜெண்டரி ஃபோட்டோ கூட இன்ன வரைக்கும் எல்லார்ட்டையுமே இருக்கும். ஸோ அங்கே உள்ளே வந்தால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபிங்கிள்டன். ஸோ அவரும் பேட்டிங் பார்ட்னராக இருக்கிறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி அடிச்சிருக்காங்க. ஃபிங்கிள்டன் 136 ரன் அடிச்சிருக்காரு, பிராட்மேன் 270 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 346 ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்ததுக்கப்புறம் ஃபிங்கிள்டன் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அந்த ரெக்கார்டு வந்து 72 வருஷத்துக்கு நின்றுச்சு. ஸோ 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு 346 தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு 72 இயர்ஸாக. அதுக்கப்புறம் டான் பிராட்மேனும் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா 564 ரன் அடித்து குமிச்சிருக்காங்க. ஸோ செகண்டாக பேட்டிங் பிடிச்ச இங்கிலாந்து கடைசி இன்னிங்ஸில் 323 ரன்ஸை அடிக்க முடிஞ்சது அவங்களால. என்னதான் பேட்டிங் சர்ஃபேஸாக இருந்தாலும் அது ஒரு இமாலய இலக்குனால இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்னாலையும் அடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வர 2 மேட்சுமே இங்கிலாந்து திரும்ப தோற்றுருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடைசி மேட்ச்சும் மெல்பர்ன் நடந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச்சுக்கும் இதே மாதிரி கூட்டம் திரண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th பேட்ஸ்மேன் 11th பேட்ஸ்மேன் ஓப்பனிங் இருந்தது, அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி டெய்லண்டர்ஸ்லாம் அனுப்பி இந்த மாதிரி கவுண்டர் ஆக்ட் பண்ணதே வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப புதுசு. அதனால டான் பிராட்மேனுக்கு பெரிய வரவேற்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு. மெல்பர்னில் நடந்த ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சீரீஸில் 3வது மேட்ச். அதுக்கப்புறம் 5வது மேட்ச் அங்கே தான் நடக்குது. அங்கேயும் இன்னும் ஒரு 2.25 லட்சம் பேர் வந்திருக்காங்க மேட்ச் பார்க்க. இதெல்லாம் போக இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, அப்போ வந்து மெல்பர்னில் பாப்புலேஷனே 10 லட்சம் பேர் தான். ஆனால் டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் 3 லட்சம் அட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2வது டெஸ்ட் மேட்ச்சுக்கு 2.25 லட்சம் அட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப இந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அப்படியே இந்த ரெக்கார்டை வருங்காலத்தில் பீட் பண்ணாலுமே அது மெல்பர்னில் நடந்ததுக்கு நிகரான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிராட்மேன் அந்த மேட்ச்சில் 270 அடித்தார், 4th மேட்ச்சில் 212 அடித்தார், 5th மேட்ச்சில் 169 ரன் அடித்தார். ஸோ சீரியஸ் விக்டரிக்கு அவர் தான் ஒரு மெயின் ரீசனாக நின்னார். ஸோ இதெல்லாம் போக 2001 விஸ்டன் பத்திரிக்கை வந்து அவங்க டாப் 100 இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 இன்னிங்ஸ் டெஸ்ட் இன்னிங்ஸில் வெளியிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டாக வந்தது பிராட்மேனோட 270 ரன் தான்.
இந்த காரணங்களால் 1937 நடந்த பாக்ஸிங் டே மெல்பர்ன் டெஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பம்சம் பெற்றது. சரி பார்ப்போம், நாளைக்கு நடக்க போகிற பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதானே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ், அப்புறம் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா டூ ஃபாலோ சில்லி கிரிக்கெட்.